ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு அமெரிக்கன் ட்ராமாவாக வெளியான ட்ரெயின் ட்ரீம்ஸ். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ராபர்ட் கிரைனர். இவர் ஒரு 6-7 வயசு பையனாக இருக்கும்போது தனியாக ட்ரெயினை ஏறி கடைசியாக ஒரு இடத்துல வந்து இறங்குறாப்புல. உண்மையாக இவருடைய அப்பா அம்மா யார் அப்படிங்கிறது இவருக்கு தெரியாது. யாரும் இவர் தான் உங்கள் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லியும் இவர்கிட்ட சொல்லவும் இல்லை. அதனால ஒரு ஆதரவற்ற பிள்ளையாகத்தான் வந்து ஒரு ஊரில் இறங்குறாப்புல. அங்கேயே தான் வளர்றாரு. இப்போ பெரிய ஆளாக ஆயிடுறாரு. இவரை பொறுத்தளவுக்கு இவர் இருக்கக்கூடிய அந்த இடமே ஒரு காடு சார்ந்த பகுதி அப்படிங்கிறனால அங்கே எக்கச்சக்கமாக மரங்கள் இருக்குது. அதை வெட்டி அதை கம்ப்ளீட்டாக லாரியில் வந்து ஏற்றுறது ஒரு தொழிலாக ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே. இப்படி இருக்க தருணத்தில் நம்மால் இதனாலேயே என்ன வேலை கொடுத்தாலும் பார்ப்பார். இருந்தாலும் இந்த வேலை தான் இங்கே எல்லாருமே பார்க்குறாங்க அப்படிங்கிறனால, எப்பா மரம் வேண்டன்பா வாப்பா அப்படின்னா உடனே கிளம்பிடுறாப்புல கூடாரியே தூக்கிக்கிட்டு. அப்படியே அங்கே போகிறாரு. கொடுத்த வேலையை பார்க்குறாப்புல, கொடுத்த கூலியை வாங்கிட்டு வந்துடுறாப்புல. அதை வச்சு தான் கைக்கு வாய்க்கும் இவருடைய வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டு இருக்குது. என்னமோ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், என்னமோ மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. ஒரு சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் அரங்கேறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரியே இவருடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இவருடைய மனைவியான கிளாடிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை பார்க்குற வரைக்கும் அந்த பொண்ணை பார்க்குறாரு. 2 பேருமே பார்த்த கொஞ்ச நாள்லேயே ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுது. 3 மாதத்துலேயே இல்லை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் இல்லாமல் முன்னால் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு இருடல் ஓர் உயிராக மாறி போயிடுறாங்க. இப்போ இந்த கதை ஒரு பக்கம் போட்டோம். ஆனால் இப்படி ஒரு 6-7 வயசு பையனாக ஒரு ஊருக்கு யாருமே இல்லாமல் பொழைக்க வந்த ஒரு பையன், கடைசியாக இந்த பையனுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற நம்ம கதாநாயகன் ராபர்ட்டுடைய மொத்த வாழ்க்கை வரலாறும் தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2011 டெனிஸ் ஜான்சன் எழுதின ஒரு நாவல். அதை தழுவி தான் படத்துடைய இயக்குனரான கிளின்ட் பென்ட்லே இந்த படத்தை இயக்கியிருக்காப்புல. என்கிட்ட கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் 2025 அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. முதல்ல, எப்பயுமே நம்ம விமர்சனம் பண்ணுறது முதல்ல ஸ்லைடை போட்டுருவோம். நம்ம தான் டிஸ்க்ளைமர் போட்டு ஸ்லைடு போட்டு சொல்கிறாள். இப்போ ஒரு படம் அது எப்படி இருக்குன்னு சொல்கிறோமோ, அது எனக்கு என்னுடைய ஒப்பீனியனில் எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேனே தவிர, நம்ம ஜோசியக்காரியம் கிடையாது. ஊரில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்படி தான் அந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஒரு விமர்சகர்களும் அப்படி தான் படத்தை விமர்சனம் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த படத்துக்குமே. ஏன் அப்படின்னா, இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, 2020 வெளியான நோமாட்லேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படம், 2024 வெளியான டாம் ஹாங்க்ஸ் நடித்த ஹியர் அப்படின்னு சொல்லி ஒரு படம். இந்த 2 படமே அட்டகாசமான படங்கள். ஆனால் அந்த படங்கள் எல்லாத்துக்கும் ஒத்து வருமா, எல்லாத்தையும் கவருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். நோமாட்லேண்ட் படம் நம்மளுடைய விமர்சனம் பார்த்துட்டே கூட ஒரு சில பேர் அண்ணே அட்டகாசமான படம்னே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏப்பா இந்த படத்தை அவ்வளோ சூப்பர் படம்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேர் படம் பார்த்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு என்ன தோணுதோ அதை சொல்கிறோம் இல்லையா. நோமாட்லேண்டு அந்த வருஷம் ஆஸ்காருக்கு 6 கேட்டகரியில் நாமினேட் ஆகி 3 கேட்டகரியில் ஆஸ்கார் அடிச்சது. இதில் அந்த படத்துடைய கதாநாயகியான பிரான்சிஸ் மெக்டார்மெண்ட்டு ப்ரொடியூசராகவும் சரி ஆக்ட்ரஸாகவும் சரி 2 ஆஸ்காரை வின் பண்ணாங்க அந்த படத்துக்கு. அப்படி ஒரு அட்டகாசமான படம் நோமாட்லேண்ட். இது வரைக்கும் பார்க்குறேன்னா நிச்சயமாக பாருங்கள். அதே மாதிரி தான் 2024 டாம் ஹாங்க்ஸ் நடித்து வெளியான ஹியர். அந்த படமெல்லாம் அப்படி ஒரு அட்டம்ப்ட் அவ்வளவு லேசில் யாருமே பண்ண முடியாது. ஏன்னா எங்கேயுமே கேமராவே நகராது, படம் நெடுக்கலாம். ஒரு படம் 2 மணி நேரம் ஓடுதுன்னா கேமராவை ஸ்டாட்டிக்காக ஒரே இடத்துல ஒரு ஹாலில், ஒரு வீடு மாதிரி ஒரு செட்டப் போட்டு ஒரு ஹாலில் வச்சுருவாங்க. அந்த ஹாலுடைய ஒரு பாதி தான் மொத்தமே படம் ஆரம்பத்திலேருந்து முடிகிற வரைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி தெரியும். இதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அங்கங்கே சுற்றிட்டு ஒரு சீன் கரெக்டாக அந்த வீட்டுக்கு வந்து சேரும். அது அந்த படம் பாருங்கள், அதை அதிகமாக ரிவீல் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கதைக்கலாம். ஸோ உள்ள அங்கங்கே கேரக்டர் வந்து எப்படி நம்ம ஒரு நாடகம் பார்க்கும்போது உள்ள கதாபாத்திரங்கள் வந்து பேசிட்டு போகும், அந்த மாதிரி அந்த ஹியர் படத்தில் எல்லா கதாபாத்திரங்களும் உள்ள ஸ்க்ரீனுக்குள்ளே வந்து பேசிட்டு போகுமே தவிர அந்த இடம் அப்படியே தான் இருக்கும் கடைசி வரைக்கும். 2 மணி நேரம் படத்துக்கு அப்படி தான் இருக்கும் அது. அந்த மாதிரி வித்தியாசமான பட் லைஃபுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ண படங்கள் இது எல்லாமே. அந்த கேட்டகரியில் அடுத்து வைக்கக்கூடிய படம் தான் இந்த ட்ரெயின் ட்ரீம்ஸ். செம்மையான ஒரு படம். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஆண் அவன் சின்ன பிள்ளையாக வளரும்போது ஓகே, நமக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, நமக்கு என்ன வீட்டில் சோறு போட்டுறாங்க, ஜாலியாக நமக்கு என்ன சினிமா பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கிரிக்கெட் விளையாண்டு தெரிய வேண்டியதான். ஆனால் நம்ம வளர்ந்து நமக்கு ஒரு மனைவி பிள்ளைங்க அப்படின்னு வந்து ஒரு குடும்பம் வந்து அந்த குடும்பத்தை நம்ம செட்டில் பண்ணுறதுக்கு உழைச்சி அதுக்கப்புறம் பின்னாடி என்ன நடக்குது, கடைசி காலத்தில் என்ன இருக்குதுங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா. ஒரு ஆணால் மட்டும்தான் இந்த படத்தை அந்த அளவுக்கு உள்வாங்கிக்க முடியும். ஏன்னா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கிட்டத்தட்ட அந்த கதையை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ அழகாக, ஏன்டா என்ன பாவம் டேய், எவ்வளவு தூரம் என்னென்னவோ பண்ணி கடைசியாக எங்களுடைய வாழ்க்கை எப்படி முடியுதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை அட்டகாசமாக விட்டுருந்தாங்க. ஒரு சில படங்கள் தான் படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறது, எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் நான் வந்து இருப்போம். இந்த படத்தை பார்த்து முடித்த உடனே, டு பி வெரி ஃப்ராங்க், ஐ வாஸ் ஸ்பீச்லெஸ். எப்படிங்க அப்படி ஒரு படம், இது என்ன சொல்கிறதுனே நமக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்த ஒரு படம் இது. கண் கலங்கி அப்படி உட்காந்துருந்தேன்.
இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை கிட்டத்தட்ட ஒரு படமாக தெரியாமல் ஒரு 1.25 மணி நேரம் தான் அந்த படம். இந்த 1.25 மணி நேரமும் ஹீரோவோடையே ஒரு ஜெர்னி வந்து அவருடைய லைஃப் ஜெர்னி என்னங்கிறத அவர் கூட சேர்ந்தே நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க படம் முடிகிற வரைக்கும். ஒரு நரேட்டராக ஒரு கேரக்டர் வந்து கம்ப்ளீட்டாக மொத்த விஷயத்தை நரேட் பண்ணிகிட்டே வரும் டில் த கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ்லேயே அந்த நரேட்டர் என்ன சொல்கிறாருங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் அந்த குறிப்பாக ஃப்ளைட்டில் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, அட்டகாசமான சீக்வன்ஸு. அது இந்த மாதிரி ஒரு படம் பார்த்து ஒரு மிகப்பெரிய எஃபெக்டை நம்ம கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு அந்த கதை, அந்த படம், அதில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் அப்படின்னே பல விஷயங்கள் நம்மளை சுற்றி மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு சில படங்கள் தான் அப்படி ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ண முடியும். அப்படி ஒரு இம்பேக்டை எனக்குள்ளே விட்ட ஒரு படம் இது. செம்மையான ஒரு படம். இந்த படத்தில் கதாநாயகனாக ஜோயல் எச்சர்டன் அவர் தான் பண்ணியிருந்தார். செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அட்டகாசமாக பண்ணியிருந்தாரியா. கிட்டத்தட்ட ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிறத மறந்துட்டு அவர் தான் அந்த படத்துடைய கதாநாயகன் அப்படின்னா கதாநாயகனாகவே நின்றுந்தாப்புல கடைசி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அதே மாதிரி ஃபெலிசிட்டி ஜோன்ஸ் அவங்க தான் வந்து கிளாடிஸ்னு கதாநாயகனுடைய ஒய்ஃப் கதாபாத்திரத்தை எடுத்து பண்ண அந்த ஆக்ட்ரஸ் அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆக்சுவலி ஒரு 4 சீன் தான் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க கொடுக்கப்பட்டதை. இது போக கிரி காண்டன் ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அவங்கள 2 சீன் வரக்கூடிய ஒரு கேரக்டர் தான். அதாவது நம்மளுடைய லைஃப்பில் நமக்கு தேவையோ இல்லையோ பல கதாபாத்திரங்களை நம்ம அங்கங்கே நம்ம லைஃப்பில் கடந்து வந்திருப்போம். அதில் ஒரு சில பேர் சும்மா ஒரு மாதம் 2 மாதம் கூட நம்மளோட ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய லைஃப்பில் அவங்க மறக்க முடியாத ஒரு நபராக இருப்பாங்க. ஏதாவது ஒரு மிகப்பெரிய உதவியை பண்ணியிருக்கலாம், இல்லை அது காசு பண்ண விடுங்க ஒரு இக்கட்டான தருணத்தில் நம்ம அவங்க கூட இருந்திருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா. அதுக்காகவே இந்த படத்தில் அங்கங்கே சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் ஒரு முக்கியமான 2-3 கதாபாத்திரங்கள் வரும். எல்லாத்தையும் ஏற்று நடித்த ஆர்டிஸ்ட்டும் அட்டகாசமாகவே பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். டெக்னிக்கலி சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், இந்த படத்துடைய செகண்ட் ஹீரோவோ படத்துடைய மியூசிக் டைரக்டர் தான் பிரைஸ் டெஸ்னர். அட்டகாசமாக பண்ணியிருந்தாப்புல. அவருடைய சைடில் இருந்து படம் நெட்டிகளும் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இருக்கும், எல்லா இடத்துலையும் பிஜிஎம் இருக்கும். ஆனால் அது எங்கேயுமே இந்த கதைக்கோ அவங்க நரேட் பண்ணுற அந்த விஷயத்தையோ இல்லை அந்த சீனை கம்ப்ளீட்டாக டைலூட் பண்ணுற அளவுக்கு எங்கேயுமே ஓவர்டூ பண்ணியிருக்க மாட்டாங்க. படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான் அந்த படத்துடைய உயிர் மூச்சுன்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அட்டகாசமான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கு. கதை நடிகளும் அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் நம்ம கூட விடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இருந்தது இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான். அந்த மாதிரி டெக்னிக்கலி இந்த கதைக்குள்ளே என்ன தேவையோ அதுவும் உள்ள இருக்குது. அடல் கார்டனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு ஃபிசிக்கல் இன்டிமசி சீன் ஒன்று இருக்குது. ஈவன் தோ அது சில் அவுட்டாக தான் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கூட இவங்க UA16+ தான் கொடுத்துருக்காங்க. பட் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது ஃபேமிலியோடலாம் பார்க்க முடியாது அந்த ஒரு காட்சிக்காகவே. நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் பார்க்கலாமா வேணாமாங்கிற அந்த காலை எடுத்துக்கங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் இது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோமாட்லாண்டு ஹியர் படங்கள்லாம் உங்களை கவர்ந்த படங்களாக என்ன மாதிரி ஒரு மேக்கிங், என்ன மாதிரி ஒரு படம் சார், லைஃப் அப்படியே வாழ்கிற ஒரு ஃபீலை கொடுத்துருக்கான் சார் அப்படிங்கிற மாதிரி அந்த படங்கள்லாம் ஒரு ஃபீலை கொடுத்த அந்த கும்பலாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு தான். டெஃபினெட்லி ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம், நிச்சயமாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஐயோ நோமாட்லாண்டா சாமி நீங்கள் வேறு, நான் தம்மா கார் எடுத்துகிட்டு ஊரெல்லாம் சுற்றுமே அந்த படமா அப்படிங்கிற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த படத்தையும் தவிர்ப்பதே நல்லது. முதலே தெளிவாக சொல்லிட்டேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.